யார் உதவியுமின்றி தனியாக போராடி முதலிடத்தை பிடித்தவர்தான் நடிகர் அஜித். 2010 கலைஞருக்கு நடந்த பாராட்டு கூட்டம் ஒன்றில் பேசிய அஜித், தாங்கள் மிரட்டி அந்த விழாவுக்கு அழைத்து வரப்பட்டதாக மேடையிலேயே கூறினார். விஜய் அதிர்ந்து போய் உட்கார்ந்திருக்க ரஜினிகாந்த் எழுந்து கைதட்டி தனது பாராட்டை வெளிப்படுத்தினார். கலைஞர் முகம் வெளியே போனது. எந்தவித உணர்ச்சியும் வெளியில் காட்டாமல் கலைஞர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஆனால் அஜித்தின் தைரியமான இந்த பேச்சுக்கு மிரட்டல்கள் வந்தன. திமுகவினர் டெலிபோன் மூலம் அஜித்தை மிரட்டத் தொடங்கினர். இதை அறிந்த கலைஞர் தன் வீட்டுக்கே ரஜினியையும் அஜித்தையும் வரவழைத்து பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். இதுதான் கலைஞரின் சாமர்த்தியம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி அஜித்தின் மனதை மிகவும் பாதித்து விட்டது. அதன் பின் அவர் எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை.